Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூர் குமரன் நினைவகம் அருகே உள்ள தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், சொல்லுங்க, மத்திய அரசோட தொழிலாளர் விரோத சட்டங்களை வலியுறுத்தி திருப்பூர்ல தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ரம்யா, மத்திய அரசின் தொழிலாளர் விரோத மற்றும் விவசாய விரோத சட்டங்களை எதிர்த்து இன்று நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டத்திலும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மறியல் போராட்டமானது இன்று நடைபெற்றது. திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக ஒன்று திரண்ட தொழிலாளர்கள் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்பினர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறே குமரன் நினைவகத்திலிருந்து ரயில் நிலையம் அருகே உள்ள மத்திய தலைமை தபால் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அங்கு தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர்களுக்கு மாதம் 26,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், வேளாண் விளைபொருட்களுக்கு வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி உற்பத்தி செலவில் 50% கூடுதல் விலை அறிவித்து கிடைக்க சட்டம் இயற்ற வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏஐடியூசி, சிஐடியு, எல்டிஎஃப், ஐஎன்டியூசி, செக்எம்எஸ், எம்எல்எஃப் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்பினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு தபால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்கத்தினர் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்பினர் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருப்பூர் குமரன் சாலை மட்டுமல்லாது ரயில் நிலையத்திற்கு செல்லும் சாலைகளும் முடக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். ரம்யா, மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து திருப்பூரில் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கதிர்வேல்.